ஸோ ஹே கைஸ் நான் தான் உங்க கூட சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எதுக்காக நன்றினா நம்ம 2K ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வீடியோ வந்து 2000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த 2000 பேருக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து மெம்பர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களா, அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. அண்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதான் வந்து ஒரு கேள்வி. என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து எந்த மன்வா போடலாம், புதுசாக ஏதாச்சும் மன்வா போடலாமா, இல்லை பழைய மன்வாவே வந்து நம்ம ஆரம்பித்து மொத்தமாக முடிச்சிடலாமான்னு ஒரு டவுட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டை அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா, வீடியோ எப்படி கொடுக்க, அதாவது நார்மலாக எப்பயும் போல் அந்த வீடியோவில் அந்த பேனலில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிற மாதிரியே வந்து சாப்டரை ரீட் பண்ணவா, அப்படி இல்லைனா இப்போ இந்த தமிழ் அனிமி மான்வா அந்த மாதிரிலாம் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதை ஷார்டன் பண்ணி அங்கே கண்டென்ட் என்ன இருக்கோ அதை டேரெக்டாக அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க, இதான் நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணவா, அது எப்படி பண்ண என்ன பண்ண அதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்படியே பண்ணலாம். ஏன்னா வந்து சில பேர் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு ஒரு வேர்ட்ஸையும் நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறனால தான். இதுலேயே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கொடுங்க அப்படி வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க, சில பேர் வேணாம்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் கேட்கலாம், ஆனால் எதை கேட்குறதுன்னு தெரியல. ஸோ இந்த கமெண்ட்டை வந்து உங்களுக்காக விட்டுறேன். இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு விட்டுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி என்ன பண்ணி ஏது பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா ஒரு 3 நாளுக்கு எந்த வீடியோவும் வராது. எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கமெண்ட்டை தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த 3 நாளில் வந்து ஃபஸ்ட்டு 2 நாளில் வந்து உங்கள் கமெண்ட்லாம் ரீட் பண்ணிட்டு 3வது நாள் அப்போ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி போட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணிங்கன்னா அதை ஸ்டார்டிங்கை நான் போட ஆரம்பிச்சிடுறேன். முக்கியமாக எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். எந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க, ஷார்ட்டாக கொடுக்கவா, லாங்காக கொடுக்கவா? லாங்காக கொடுத்தா வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகும். ஒரு நாளைக்கு 1 சாப்டர் 2 சாப்டர் அந்த மாதிரி தான் போகும். நான் என்ன தான் முட்டி மோதி 1/2 மணி நேரம் வீடியோ போட்டாலும் அந்த 1/2 மணி நேரத்தில் வந்து 2 சாப்டர் தான் அதிகபட்சம் வரும். இல்லையா ஷார்டன் பண்ணி கொடுங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 5 சாப்டர் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அதே 15 மினிட்ஸ் தான். நான் ஒன்றும் அந்த டைமெல்லாம் மாற்றுறதில்ல. அதே டைமில் இத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது சிட்டி சைடுனால ரொம்ப 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 நாய்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். என்னதான் நான் நைட்டு நான் வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, காலைல வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு மைக் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனு. அது போக ஒரு புது ஃபோன் இப்போதைக்கு வாங்கலை. பட் ஃப்யூச்சரில் வாங்கினேன்னா இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கட் பண்ணிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துடலாம். ஸோ அதளவு இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் கதையை வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். அது போக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த நாள் தான் இன்றைக்கி 2K ரீச் ஆயாச்சு. சரி நாளைக்கு அடுத்த தடவை ஒரு 3Kக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். வெயிட் பண்ணுங்கள். நான் இன்னும் முழுசாக முடிக்கலை. என்ன இதுன்னா இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வீடியோ கேட்குறீங்க, அந்த வீடியோக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி டே நைட்டாக முழிச்சிருந்து நான் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, அத்தனை பேர் ஓட்டு போட்டும் கொஞ்சம் பார்க்காம இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. என்னப்பா எல்லோரும் கேட்டு யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஓட்டு போட்டவங்களாச்சும் அந்த வீடியோ போடுறேன்ல, அதை கொஞ்சமாச்சும் பார்த்துட்டாச்சும் போங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்தளவு வந்து ஒரு 50 பேர் பார்க்குறீங்கன்னா, 20 பேர் முழுசா பார்க்குறீங்க. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டு ஆனா ஓட்டு போட்ட மொத்தமே 100 பேர்ல வந்து 20 பேர் தான் பார்க்குறீங்கன்னா, அப்போ எப்படி சொல்ல, மற்ற அனிமி சைடும் எல்லாரும் கேட்குறாங்க. ப்ரோ டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் அவங்களுக்கும் போடணும். உங்களுக்காக வந்து அதிகமாக ஓட்டு போட்டிருக்காக நான் போடுறேன். ஆனால் வந்து யாரும் பார்க்க மாட்றீங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு புது வீடியோ வருது அட்லீஸ்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டாச்சும் போங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், வேறு எந்த அனிமி வேணுமோ அந்த அனிமி கூட போட ஆரம்பிச்சிடலாம். அனிமினா நம்ம அனிமி சைடு கிடையாது, மான்வா சைடு தான். மான்வா வேறு எந்த காமிக்கா இருந்தாலும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடும்போது திடீர்னு வந்து ஹைப் ஏறுது. அடுத்த தடவை பார்த்தா அந்த வீடியோ அப்படியே தரைக்கு போயிடுது. அதான் பார்க்குறேன், ஒரு வேளை வீடியோ பிடிக்கலையா? ஒரு வேளை எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இல்லையா? என்ன தப்பு? என்னது? அது எதுவுமே எனக்கு புரியலை. அதனால் சில பேர் சொல்கிறீங்க, அதை நான் திருத்திக்கிறேன். பட் இருந்தாலும் பாதி பேர் வந்து அப்படியே
எதுவும் சொல்லாம போறீங்க. ஒருவேள உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா, தயவுசெய்து அதையும் சொல்லிட்டு போயிருங்க. நான் நெக்ஸ்ட்லேருந்து அத முழுசா பண்ணிர்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ உண்மையா டாட்டா சொல்றேன். பை கைஸ்.